நல்ல சூப்பராக நல்ல முறுமுறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன கலந்துக்கலான்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்தோன்னா 3/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மைதாவும் போடலாம், நான் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி ஒரு 3 கப் ஊற்றிக்கிறேன். இது நல்லா தண்ணியாக இருக்கணும், நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு நமக்கு வரும். நல்லா இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது இன்னும் ஊற ஊற உங்களுக்கு கெட்டியாக ஆகும். அப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து கலந்து இந்த பதத்துக்கே வச்சுக்கோங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு தண்ணி இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது ரவா தோசை நல்ல மொறுமொறுன்னு வரும். இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ திரும்ப இது மாதிரி கலந்துக்கங்க. இப்போது இந்த ஊற்றுற பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்குது. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் எடுத்து தோசைக்கல் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. மாவு ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றும் போது நல்லா இது மாதிரி கலந்து கலந்து ஊற்றுங்க. இப்போ அடியில் வந்து மாவு தங்கிரும். அதனால இது மாதிரி ஒவ்வொரு தோசைக்குமே இப்படி நல்லா கலந்து கலந்து ஊற்றுங்க. இப்போது மாவு எடுத்துக்கிட்டு வெளி பக்கத்துலேருந்து இது மாதிரி தெளித்து விட்ட மாதிரி ஊற்றணும். அப்போ தான் நடுவில் நடுவில் ஓட்டை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு கரண்டியில் ஊற்ற வரலைன்னா ஒரு டம்ளரில் கூட மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா தெளித்து விட்ட மாதிரி ஊற்றிக்கணும். இது இப்போ நல்லா வேகட்டும். நல்ல கலர் வந்து மாறும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். அப்போ தான் இது எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். நல்லா இப்போ இது வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி வெளியில் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ தான் நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு.
இதுலேயே உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும்னா அது மேலே இட்லி பொடி தூவி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். இது இப்போ திருப்பி போட வேண்டாம், இது இப்படியே எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக முறுமுறுன்னு சூப்பராக வந்துருச்சு. பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிடலாம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதோட பூண்டு 4 பச்சை மிளகா, 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி இது மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட்டும் இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கேரட் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 கப்பு பருப்பு போட்டோம். இதுக்கு இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி போதும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் போடலை, பச்சை மிளகாவும் வரமிளகாவும் தான் போடுறோம். அவ்வளோதான். ஸ்டவ்வை நிறுத்திட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். 2 சில்லு தேங்காய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 போட்டுக்கோங்க. வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், 2 பூண்டு, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இதில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதில் தாளித்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.